இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் டைப் சேனலில் எந்த விதமான வீடியோ நீங்கள் பார்த்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நான் போடுற வீடியோ எல்லாத்துக்குமே ஒரு அப்ளிகேஷன் எண்ட் டேட் இருக்கும் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கான ஸ்காலர்ஷிப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷனை நடத்துறது மிஸ்ஸஸ் நீதா அம்பானி. இவங்க இந்தியாவில் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் பிஸ்னஸ்மேன். ஸோ அவங்க நடத்திட்டுருக்க இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக ரொம்ப வருஷமாக நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 2025-26க்கான ஸ்காலர்ஷிப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து 2 விதமான கோர்ஸ்க்கும், அதாவது அண்டர் கிராஜுவேட்டு இப்போ தான் வந்துட்டு 12th முடிச்சுட்டு அண்டர் கிராஜுவேஷன் சேர்ந்துருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தராங்க. அதே மாதிரி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தந்துட்டுருக்காங்க. இதோடைய எண்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th October 2025. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஃபஸ்ட்டு அண்டர் கிராஜுவேட்டுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் பற்றி பார்த்துருவோம். அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25-26 ஃபஸ்ட் இயரில் படிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி அவங்களோட ஃபேமிலி இன்கம் மேக்ஸிமம் ஒரு 15 lakhs வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா உங்களுக்கு தருவாங்க. யாருக்கு இதெல்லாம் இதோடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸு, அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி இந்தியன் நேஷ்னலாக இருக்கணும். அண்டர் கிராஜுவேட் நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் படித்தாலும் சரி, அது பிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை பிஏஆ இருக்கலாம், இல்லை டாக்டர் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வேறு எந்த கோர்ஸ் படிக்கிறவங்களாகவும் இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம்தான் அப்ளை பண்ண முடியும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 ஸ்டூடெண்ட்டை இயர்லி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வேலை ஏழை குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கான இந்த ஒரு ஸ்காலர்ஷிப், இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப வருஷமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க இந்த ஸ்காலர்ஷிப்பில் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கலர் பற்றியோ கம்யூனிட்டி பற்றியோ இல்லை வந்துட்டு என்ன ரிலீஜியனோ எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஒன்லி அவங்க மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத மாத்திரம்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாருக்காவது இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவைப்பட்டால், இந்த ஃபவுண்டேஷனில் வர அந்த ஸ்காலர்ஷிப் வந்து தேவைப்பட்டால் அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான அவங்க கேட்டிருக்க உங்கள் டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ஸ்காலர்ஷிப்க்குன்னு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்குது, ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. அந்த எக்ஸாம் வந்து எழுதுங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பை அவைல் பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இவங்க வந்துட்டு பெட்டர் இந்தியா ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு இளைஞர் படையை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில் தான் அவங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா. அப்ளிகேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது 4th October வரைக்கும், நான் ஏற்கனவே சொன்னேன் 4th October வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் இந்த அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் லிங்க் வந்து இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே இருக்கும். அப்ளிகேஷன் லிங்க்கில் உள்ளே போனீங்கன்னா உங்களை பர்சன் அண்ட் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனு, அதே மாதிரி நீங்கள் எங்கே படிச்சுட்ருக்கீங்க, என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனு, அதே மாதிரி நீங்கள் எதாவது அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா, அவார்டு எதாவது வாங்கியிருக்கீங்களா, அந்த இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. அது 1 மணி நேரம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்னு. நீங்கள் அதை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி எதெல்லாம் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட ஆப்டிடியூடில் நீங்கள் பண்ண ஸ்கோரு, அதே மாதிரி உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், இப்போ நீங்கள் என்ன படிச்சுட்ருக்கீங்க, அகடமிக் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வச்சு தான் அந்த 5000 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அது மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, ஒரு மெயில் ஐடியும் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் 7977
100 ஸோ இதில் நீங்கள் என்ன டவுட் வேணால் கேட்கலாம், அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபோன் நம்பர் இருக்குது, இமெயில் இருக்குது. ஸோ இதில் அனுப்பிச்சு நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி அப்படின்னும் போது இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி 12th பாஸ் பண்ணுறதுல 60% ஆர் அபவ் 60% மார்க் வாங்கியிருக்கணும். இப்போ வந்து 2025-26 ஃபஸ்ட் இயர் படிக்கணும். ஃபுல் டைம் டிகிரியாக இருக்கணும். இதில் வந்து போஸ்டலில் படிக்கிறது, ஹைப்ரிட்டில் படிக்கிறது, இந்த மாதிரியான எந்த இதுக்கும் தரமாட்டாங்க. ரெகுலர் ஃபுல் டைம் டிகிரியை படிக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்கம் வந்து பிலோ 15 lakhs, ப்ரிஃபரன்ஸ் வந்து 2.5 lakhs தான் இயர்லி இன்கம்மாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு அப்படின்றவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து மேண்டேட்ரி, நீங்கள் அது எழுதியே ஆகணும். ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போயிருக்காங்க அப்படின்னா அவங்க நாட் எலிஜிபிள். அதே மாதிரி வந்து ஆன்லைன், ஹைப்ரிட், ரிமோட்டு இதில் படிக்கிறவங்க நாட் எலிஜிபிள். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ளமோ பாஸ் பண்ணிவிட்டு 10th அப்புறம் டிப்ளமோ பாஸ் பண்ணிட்டு வந்திருந்தா அவங்களும் நாட் எலிஜிபிள். ஸோ இவங்கெல்லாம் அப்ளை பண்ணவே வேண்டாம். அதே மாதிரி ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து மேண்டேட்ரி, அதை அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்றது கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப். போஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க, நல்ல பிரைட்டு மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் என்ன இதே மாதிரி ஃபுல் டைம் டிகிரி படிச்சிருக்கணும், இந்தியன் நேஷனலாக இருக்கணும். நீங்கள் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸு, இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி அவங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அது ஒரு தனி லிங்காகவே இருக்குது. ஸோ இது படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள். நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறாங்க. 6 lakhsல 80% அவங்க நேராக உங்களோட காலேஜுக்கே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. மீதி 20% போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த 20% அப்படிங்கிறது அவங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதோ இல்லை மற்ற விஷயங்கள், படிப்புக்கான மற்ற விஷயங்களுக்காக அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக போய் அப்ளை பண்ணுங்கள். அந்த 6 lakhs அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த எத்தனை பேருக்கு இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அப் டு ஒரு 100 போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 6 lakhs ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 80% ஃபண்டு நேராக அவங்களுடைய காலேஜுக்கே போயிடும், அகடமிக் எக்ஸ்பென்ஸுக்கே போயிடும். 20% மாத்திரம்தான் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட்டு, பர்சனல் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற பேசிஸில் அந்த 20% வந்து கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி ஸ்காலர்ஷிப்பில் நான் சொன்ன மாதிரி ஒரு பெட்டர் இந்தியாவை உருவாக்குறதுக்காக இந்த ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து ரொம்ப வருஷமாக இந்த ஃபண்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபண்டு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கும் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் லிங்க்கில் போயிட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது, அதிலே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். என் டேட் அப்படிங்கிறது 4th October தான். இதுக்கும் 4th October தான். ஸோ உள்ளே போனப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், நீங்கள் எங்கே படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்கன்ற அப்படின்ற அகடமிக் டீட்டெயில்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் கொடுத்துருங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ் வேணும். நீங்கள் எங்கே படிச்சுட்ருக்கீங்களோ அங்கேருந்து ரெண்டு ரெஃபரன்ஸ் லெட்டர் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இது இல்லாமல் அகடமிக் இதுவும் வேணும். 2 essay, அதாவது உங்களோட பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டு, இதோட பர்பஸ் என்னன்ற உங்களோட பர்சனல் ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. இதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் தேவைப்படுது. இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மாக இருக்கும். இதுக்கும் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று இருக்குது 60 minutesக்கு. ஸோ இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டை நீங்கள் எழுதியாகணும். ஃபஸ்ட் லெவல் வந்து இவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற இந்த எக்ஸ்பர்ட் பேனல் அப்படின்றவங்க நீங்கள் என்ன படிச்சுட்ருக்கீங்க அப்படின்றத வச்சு செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணது, அதே மாதிரி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு இதெல்லாம் சேர்த்து செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் செலெக்ஷன்றது இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். ஒரு வெப்மினார் ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு அதாவது கம்ப்யூட்டர் மூலமாக தான், விர்ச்சுவலாக தான். ஸோ இந்த இடத்துல இந்த செலெக்ஷன் வந்து செகண்ட் லெவல் செலெக்ஷன். அதுக்கப்புறமா ஃபைனல் செலெக்ஷன் வரும். இந்த ஃபைனல் செலெக்ஷனில் ஒரு 100 பேருக்கு இந்த 6 lakhs அப்படின்றத அவார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்களும் ஹெல்ப்லைனுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர்,
அதே மாதிரி வந்து சேம் ஃபோன் நம்பர், யூஜிக்கு என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தா என்ன வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாங்களோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஒரு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக இதில் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னும் போது இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும், பிஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் கேட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். இல்லை அப்படின்னா கேட் எக்ஸாம் எழுதணும் இல்லாதவங்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் யூஜியில் வந்து 7.5 ஆர் 7.5க்கு மேலே சிஜிபிஏ எடுத்தவங்க அப்ளை பண்ண முடியும். எலிஜிபிள் டிகிரி அப்படின்றது இவங்க கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் எலிஜிபிள் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லிங்க்கும் இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த நீங்கள் படிக்கிற அந்த கோர்ஸ் வந்து அதில் இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இதில் அவங்க கொடுத்துருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், கெமிக்கல், மெக்கானிக்கல், ரினியூவபிள், நியூ எனர்ஜி, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், லைஃப் சயின்ஸு, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நாட் எலிஜிபிள்ன்றது செகண்ட் இயர் நீங்கள் படிச்சுட்டு இருந்தால், பிஜி ப்ரோக்ராம் படிச்சிருந்தா அது நாட் எலிஜிபிள். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ஹைப்ரிட், பார்ட் டைம், இது வந்து நாட் எலிஜிபிள். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பர்சூயிங் ஒன்லி மேத்தமெட்டிக்ஸ், அவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்துட்டு இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காங்களே, அது எழுதலைன்னா அவங்களும் நாட் எலிஜிபிள் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த ஸ்காலர்ஷிப் தேவைப்பட்டால் நான் வந்து உங்களோட வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் அட்ரஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை படிங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலேருந்து எல்லாம் படிச்சுட்டு அப்ளை பண்ணிடுங்க. பிஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு 2 ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தேவைப்படுது. ஸோ அது சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட டெஸ்ட்டு வந்து அவங்க வைக்கிற டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.